நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்து வந்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோ தான் பண்ண போகிறோம். என்ன குக்கிங்னா மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க போய் பாருங்கள். பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி போய் பாருங்கள். இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்க சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சோன்னு வெந்தயம் போட்டுடணும். தேவையான வெந்தயம் போட்டுட்டு அது நல்லா ப்ரௌன் கலராக வரணும். வெந்தயம் ரொம்ப ப்ரௌன் கலர் வந்துச்சுன்னா அம்மா கசக்கும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்தோடனே கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சு தண்ணி போட மாதிரி பிசைஞ்சு போடணும். அப்போ தான் அந்த இருக்க டேஸ்ட் வரும், வெங்காயம் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் தேவையான கல் உப்பு போட்டுக்கும். தூத்துக்கடி கல் உப்பு நம்ம நல்லா போட்டு வதக்குவோம். எல்லாம் போட்டு வதக்கணும். போனிஸாக வரணும். வதக்கணும் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் வதக்கி கொஞ்சம் நேரம் வச்சிடணும். அப்படியே கல்லுப்பை போட்டு திரும்ப வதக்கிடுவோம். நல்லா வதக்கணும். அதுக்கு பூண்டை நசுக்கி வச்சுருக்கோம். உலக்கல்ல மிக்ஸியில் போட்ட மாதிரி ரொம்ப டேஸ்ட்டே வராது, பூண்டு டேஸ்ட்டு. அதனால் நசுக்கி வச்சுருக்கோம். அது கிண்டி பச்சை வாசனை போட வரைக்கும் கிண்டணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு ஒரு 2 கொத்து 3 கொத்து குத்தணும் கரண்டியை வச்சு. அப்போ தான் அந்த தக்காளி எல்லாம் நசுங்கணும். அப்போ தான் குழம்புல எல்லாம் டேஸ்ட்டாக வரும். அதுக்கு வதக்கணும். வதக்கி அப்புறமா தக்காளி கொஞ்சம் சுற்றி விட்டோம்னா நமக்கு தக்காளி டேஸ்ட்டு கம்மியாக வரும். தக்காளி டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நீங்கள் காரமாக சாப்பிட்றீங்கன்னா காரமாக சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நாங்கள் காரமாக சாப்பிட்றோம்னா நாங்கள் நிறையா போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தனி மிளகா குழம்புத்தூள், தனி குழம்புத்தூள் நம்ம போட்டுப்போம். குழம்புத்தூள் போட்டாச்சு. ஆனால் இதில் மட்டும் நம்ம மீன் குழம்பு பவுடர் மட்டும் போடவே இல்லை. ஏன்னா அது போட்டால் தனி டேஸ்ட்டே போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் மீன் குழம்பு தூளே போட மாட்டோம். அப்புறமா அந்த குழம்பு தூள் போட்டு நல்லா வதக்குவோம். வதக்கிட்டு நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அதை அப்படியே ஊற்றிடுவோம். புளியை ஊற்றி வச்சு அந்த குழம்பு தூளெல்லாம் போட்டனால அந்த வெங்காயம் கட்டி ஆகிடும். அதனால் நசுக்கி விட்டோம்னா நல்லா அந்த குழம்பு கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம குழம்புல பச்சை மிளகாய் போட்டு அது மீன் குழம்பு கொதிச்சிட்டு இப்போ நம்ம மீனை கழுவி வச்சு கோடு போட்டு வச்சுருக்கோம். இந்த மீனை அப்படியே குழம்புல போடுவோம். ஏன் கோடு போட்டு வச்சுருக்கோன்னா அதுக்குள்ளே தான் மசாலா போய் மீன்கள்லாம் சாஃப்டாக அந்த குழம்புலாம் வரும். அப்போ தான் மீன் சாப்பிட நல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம ஒன்றா உரமாக போட்டுப்போம். மேலே போட்டால் உடஞ்சிடும். அதுக்கப்புறம் வேகமாகவும் போடக்கூடாது. அதுக்கப்புறம் மீன் போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டோம்னா உள்ளே போயிடும். மீன் உள்ளே போனால் நல்லா வேகும். மேலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் மீன் வேகாமல் இருக்கும். ஆனால் நம்ம உள்ளே தள்ளி விட்டுடலாம். ஆனால் பார்த்து தான் இது பண்ணணும். ஏன்னா ரொம்ப பண்ணிங்கன்னா உள்ளே மீன் உடஞ்சிடும். நம்ம மீன் பண்ணியாச்சு. கொதிக்க விட்டு மீன் ரெடி ஆகிடுச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாய்.